பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது நீதிமொழியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில சோம்பேறித்தனத்தினால எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நல்லா சாப்பிட்றது, தூங்குறது, எந்திரிக்கிறது, இதே தான் வேலை. அதுவும் இன்னொரு சோம்பேறித்தனம் என்னன்னா, செல்போனை எப்பயுமே பார்த்து கொண்டிருப்பது. இதனால நிறைய பணிகள் நின்று போகும். ஆனா பாருங்க, எறும்பை நமக்கு கடவுள் உதாரணமா காமிக்கிறார். அது சுறுசுறுப்பா இருக்கு, அதனுடைய கோடை காலத்துல தன்னுடைய ஆகாரத்தை சேர்த்து வச்சுக்குது. அல்லேலூயா. ஆகவே உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். உங்களுக்கு பலனும் சௌக்கியமும் உண்டாயிருக்கும் பொழுதே நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்காக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு தற்போது இருக்கிற தேவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் கையின் கிரியைகளை எல்லாம் ஆசீர்வதித்து உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி உங்களுக்கு கிருபை செய்வார். சோம்பேறிக்கு கர்த்தர் உதவி செய்யவே முடியாது. ஆகையால் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சுறுசுறுப்பு தாங்கன்னு கேளுங்க. கர்த்தர் இந்த நாளில் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க உதவி செய்வார். காட் பிளஸ் யூ.